மா, ம். நம்ம ஈவினிங் போகிற பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸு போடவா? நல்லா இருக்கா? இந்த ட்ரெஸ்ஸா? இதுக்கு பதில் இப்போ ரீசெண்டாக ஒரு வெஸ்டர்ன் வேர் எடுத்தல, அதை போடேன். இதை விட அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிளாக் டாப்ஸா? அது கவனிக்காமல் வாங்கிட்டேம்மா. ஸ்லீவ்லெஸ்ஸு, அதுவும் இல்லாமல் ரொம்ப லோ நெக்காக இருக்குது. நான் அதை போட்டு வந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக இருக்கும். மற்றவங்க எப்படி பார்த்தா உனக்கு என்ன? உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ வேர் பண்ணு, அவ்வளோதான். இல்லைம்மா, எனக்கு அது என்னவோ ஓகேவா தெரியல. ஐசியா, நீ ஏன் அடுத்தவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிக்கிற? இப்போ வந்து மாடர்ன் டைமு, இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போடுறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி இது உன் ரைட்ஸு, நீ எப்படி வேணாலும் நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அது அவங்க பார்க்குறவங்களோட கண்ணு தப்பு. அவங்க தப்பானவங்க தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்க இருக்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அதனால நீ வேர் பண்ணக்கூடாதுன்னு இல்லையே. இட்ஸ் யுவர் ரைட், யூ கேன் வேர். இருக்கலாம்மா, மாடர்ன் ஏரா தான். எல்லாரும் மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க, அதில் தப்பில்லை. ஆனால் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு மற்றவங்களுக்கு இடரல் உண்டாக்காமல் இருக்கணும். நான் சுடிதார் போடலாம், சாரீ போடலாம், இல்லை எந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்னாலும் போடலாம். ஆனால் நான் போடுற ட்ரெஸ்ஸு மற்றவங்கள இடரல் உண்டாக்காமல், அவங்களுடைய மாംச இச்சைகளை தூண்டாமல், அவங்கள பாவம் செய்ய தூண்டாமல் இருக்கணும். அதுதான் முக்கியம். இதுதான் பைபிளில் லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம் ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கு. அதனால என்னோட ட்ரெஸ்ஸிங் ஒருத்தரை இடர பண்ணுச்சுன்னா அது எனக்கு பாவமா இருக்கும். அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது. காதுள்ளவன் கேட்க கடவன்.